நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 விஷயங்கள் அல் இல்ம், அல் அமலு பிஹி, அத்-தஅவத்து இலைஹி, அஸ்-ஸப்ரு அலல் அதா ஃபீஹி. அதாவது அல்லாஹ்வை பற்றி, அவருடைய நபியை பற்றி, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்கிற அல் இல்முகிற கல்வி. இரண்டாவது இந்த கல்வியின் அடிப்படையில் அமல் செய்வது. மூன்றாவது அதன் பக்கம் மக்களை அழைப்பது. நான்காவது இதற்காக பொறுமை காப்பது. சரி, இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? இது கட்டாயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா வதலீலு கௌலுஹு தஆலா, இதற்கான ஆதாரம் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஆதாரம் கொடுக்குறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். சூரத்துல் அஸ்ர் காமிலா. அல் அஸ்ருங்கிற காலம் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா இதற்கு ஆதாரமாக இங்கே குறிப்பிடுறாங்க. காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக, உண்மையாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல செயல்களை செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை, உண்மையை எடுத்து சொல்லிக்கொண்டு பொறுமையையும் ஒருவருக்கொருவர் கடைபிடித்து அறிவுரை சொல்லி கொண்டார்களே அவர்களை தவிர என்று சொல்கிறான். இதில் 4 பண்புகளை அல்லாஹ் இந்த ஆயத்தில், இந்த சூறாவில் குறிப்பிட்டு, இந்த 4 பண்புகள் உள்ளவர்கள் மட்டும்தான் நஷ்டம் அடையாதவர்கள் நல்லா விதிவிலக்கு தரான். பொதுவாக எல்லா மனிதர்களும் நஷ்டமடைந்தவர்கள். இதற்கு அல்லாஹ் தஆலா நேரத்தின் மீது, காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், அல் அஸ்ர் என்று சொன்னால் காலம், நேரம். அதே மாதிரி அஸ்ருடைய தொழுகையை குறிக்கும். அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த சத்தியம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட பொருளுக்கு மகத்துவம், உயர்வு இருக்குன்ற அர்த்தம். அப்போ அல்லாஹ் படைத்த இந்த நேரம் இருக்குது, இரவும் பகலும் மாறி மாறி வருவது. இதற்கு அல்லாஹ்வுடைய இந்த படைப்பில் இந்த நேரத்தை அல்லாஹ் மகிமைப்படுத்தி உயர்த்தி இதன் மீது சத்தியம் செய்ய அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். இது அல்லாஹ் இந்த நேரத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். இதற்கு சிறப்பு இருக்கின்றன்னு நமக்கு உணர வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அல் அஸ்ருங்கிறது 5 வேளை தொழுகையில் அஸ்ருடைய தொழுகையும் குறிக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையும் தனித்துவமான நடுத்தொழுகையாக ஆக்கியிருக்கிறான். இப்போ எப்படி வேணாலும் உலமா, தஃப்சீர் அறிஞர்கள் தொழுகையையும் நேரத்தையுமே அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்ய இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்திற்காக எடுத்துக்கொண்ட பொருள்களுடைய மகத்துவத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ளணுங்கிறத இந்த முதல் ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க. சரி, இப்படி நேரத்தை அல்லாஹ் சத்தியமிட்டு காட்டி இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நேரத்தின் விஷயத்தில் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, எல்லா மனிதர்களும். ஆனால் எந்த மனிதர்களெல்லாம் இதில் நஷ்டத்தில் இல்லைன்னா 4 விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்கிறவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ், யஹ்திகுமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும். முதல் விஷயம் அல் ஈமான், அதுதான் அல் இல்ம். இரண்டாவது விஷயம் அல் அமலு ஸாலிஹ், நற்செயல்கள், அதை நாம் அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது தவாசிபில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லுதல். அல்ஹம்துலில்லாஹ், யஹ்திகுமுல்லாஹ் யுஸ்லிஹு பாலக்கும். சத்தியத்தை எடுத்து சொல்லுதுதான் அத்-தஅவத்து இலைஹி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல், நன்மையின் பக்கம் அழைத்தல், தீமை விட்டு தடுத்தல். தவாசிபு சபுர் நான்காவது, பொறுமையை, சபுரை ஒருவருக்கொரு எடுத்து சொல்லிக் கொள்ளுதல், ஒத்துழைத்தல். இதுதான் துன்பங்களின் போது பொறுமை காத்துக்கொள்ளுதல். ஆகவே ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி தஆலா அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு அதனுடைய நன்மை தீமைகள் நடைபெறும் களமாக காலத்தை ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறதை இங்கே குறிப்பிடுறான். ஆகவே மனிதர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த 4 பண்புகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது அல் இல்ம் அவர்களிடம் இருக்க வேண்டும். ஏன்னா ஈமான் எப்படி கிடைக்கும்? இல்ம் இல்லாமல் ஈமான் கிடைக்குமா? கல்விங்கிறதை கொண்டுதானே, கல்வியை கற்றுக்கொள்வதனால் மட்டும்தானே ஈமானை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான்
இல்லல்லதீன ஆமனு. அந்த ஆமனு ஈமான் கொண்டவர்கள் சொல்றவங்க யாருன்னு கேட்டால் இல்முள்ளவர்கள். இல்மை கற்றுக்கொண்டாதான் ஈமான். அல் இல்மு வஹுவ மஅரிஃபத்துல்லாஹி வ மஅரிஃபத்து நபிஹி வ மஅரிஃபத்து தீனில் இஸ்லாமி பில் அதில்லா. அல் இல்மு என்பது அல்லாஹ்வை அறிவது, அவனுடைய நபியை அறிவது, இஸ்லாமிய தீனை ஆதாரத்துடன் அறிவது. அதுதான் அல் இல்ம், அதுதான் அல் ஈமான். ஆகவே ஷேக் உசைமீன் நீங்கள் சொல்கிறாங்க, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா நப்சோடு உள்ள போராட்டத்தை 4 நிலைகளை கொண்டு சொல்கிறாங்க. நப்சுனா என்ன? நம்முடைய மனசு. இந்த மனசோட ஒரு போராட்டம் நமக்கு எப்போ இருக்குது? ஜிஹாதுன் நப்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜிஹாதிலே முதல் ஜிஹாது, மனதோடு போராடுவது. இதற்கு 4 நிலைகள் இருக்கிறதா இமாம் இப்னுல் கையிம் குறிப்பிட்றாங்கன்ட்டு ஷேக் உசைமீன் இங்கே அந்த செய்தியை மேற்கோள் காட்டுறாங்க. இமாம் இப்னுல் கையிம் யார் தெரியுமா? இமாம் இப்னுல் கையிம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய மாணவர். அவங்க ஹிஜ்ரி 691 பிறந்தவங்க. டமாஸ்கஸில், திமஷ்க் அங்கே வாழ்ந்தவங்க. 7 வயசுலேயே உலமா அறிஞர்களுடைய சபையில் உட்கார்ந்து மார்க்க கல்வியை தேடிய மிகப்பெரிய ஆலிமாக மாறினாங்க. அவங்களுடைய தந்தையிடமோ இன்னும் மிகப்பெரிய கல்விமான்களிடமோ மார்க்கத்தை கற்றுக்கொண்டாங்க. ஹிஜ்ரி 712 அவங்க இமாம் இப்னு தைமியாவை சந்தித்தாங்க ரஹிமஹுல்லா. ஹிஜ்ரி 712 691 பிறந்தவங்க. ஹிஜ்ரி 712 இமாம் இப்னு தைமியாவை சந்திக்கிறாங்க. பிறகு அவங்களிடமே தொடர்ந்து மார்க்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது வரைக்கும் கேட்டால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா ஹிஜ்ரி 728 மரணிக்கின்ற வரைக்கும் இமாம் இப்னு தைமியாவோட மார்க்கத்தை படித்தாங்க. யார்? இமாம் இப்னுல் கையிம். 728 தான் இமாம் இப்னு தைமியா இறந்தாங்க. அதற்கு பிறகு இன்னும் நிறைய கல்வியாளரிடம் கல்வி தேடினாங்க. அவங்களுடைய காலத்திலே இமாம்கள் இமாம் இப்னு கசீர், இப்னு ரஜப் அல் ஹம்பலி, அஸ்ஸஹபி, இமாம் அப்துல் ஹாதி, தகியுதீன் அஸ்ஸுபுக்கி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இவருடைய மாணவர்களாக இருந்தாங்க. இமாம் இப்னு கசீர், தப்சீர் இப்னு கசீர் கேள்விப்படுறோம்ல, அந்த இமாம் வந்து இமாம் இப்னுல் கையிமுடைய மாணவர். இமாம் இப்னுல் கையிம் இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர். இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர்கள் இமாம் இப்னு கசீர் உண்டு, இமாம் ஸஹபி உண்டு, இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி உண்டு. இவ்வளோ பெரிய கல்வி கடலா மார்க்க அறிவுள்ளவங்களாக இருந்தாங்க இப்னுல் கையிம். அவங்களுடைய மிகச்சிறந்த நூல்கள்லாம் இருக்குது. ஹிஜ்ரி 751 அவங்க மரணித்தாங்க. அந்த இமாம் குறிப்பிட்றாங்க, அதே ஷேக் சாலிஹ் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் மேற்கோள் காட்டுறாங்க, நேர்வழியையும் சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் போராட்டம். முதல் அதுக்கு ஜிஹாத் செய்ய வேண்டும். போராடுதல்னா இங்கே போரிடுதல். இது என்ன? ஜிஹாத். நேர்வழியை சத்தியத்தை கற்றுக்கொள்வது. அப்போ அல் இல்முக்காக ஜிஹாத் செய்யறது. ஜிஹாது நப்ஸில் 4 நிலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, நப்ஸோடு ஜிஹாத் செய்கிறதுல அதில் முதல் நிலை என்ன? இல்முக்காக ஜிஹாத் செய்கிறது. இப்போ நீங்கள் செய்கிறது என்ன? அதுதான் நீங்கள் உட்கார்ந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இது இல்முக்காக உள்ள ஜிஹாத். போர்க்காலத்தில் போய் ஜிஹாத் செய்தால் மட்டும் ஜிஹாத் நினச்சிடாங்க. இது ஜிஹாது நப்ஸில் உள்ள முதல் நிலை. இது ஜிஹாது நப்ஸில் முதல்ல இல்மை தேடி, அதுவும் சத்தியத்தை நேர்வழியை தேடி ஒருத்தர் ஜிஹாத் செய்கிறது. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்த ஜிஹாத் என்ன? இல்முக்காக ஜிஹாத் செய்தாங்களா இல்லையா? பாரசீகத்து பெர்ஷியாவிலிருந்து கிளம்பி எங்கே வராங்க? எங்கே வந்தாங்க? சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்தாங்க இல்மை தேடி. அவங்க அதுக்கு முன்னாடி பெர்ஷியாவில் இருக்கும்போதே வந்து நசாரா கிறிஸ்தவ பாதிரியார்கள் அவங்களிடம் போய் கல்வி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இன்ஜிலில் வந்து ஒரு நபி வருவதை பற்றிய முன்னறிவிப்பு இருக்குங்கிறத படித்து தெரிஞ்சுக்கிட்டு தங்கள் பாதிரியார்கள் மூலமாக அப்படியே மதீனாவுடைய அடையாளங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அங்கே இருந்து கிளம்பி வந்தாங்க. ஆனால் அவங்க பிறந்த குடும்பம் என்ன குடும்பம் யாருக்கு தெரியும்? சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மஜூசி குடும்பம், நெருப்பை வணங்கக்கூடிய குடும்பம். அதுவும் அவங்க தாப்படார் வந்து சல்மானை வெளியே விட மாட்டார். எங்கேயோ தன்னுடைய மகன் வந்து வழி தவறி வேறு மதத்துக்கு போயிடுவானோன்னு ரொம்ப பயந்தார். சல்மானுடைய டியூட்டியே என்னன்னு கேட்டால், அவங்க வணங்கி அந்த குடும்பம் வணங்கிட்டு இருந்த நெருப்பை அது அணையாமல் பாதுகாத்துக்கிறது.
அணையாமல் பத்திரமா வச்சுருக்கிறது. அது அவருடைய வேலையாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தஆலா சல்மானுடைய சத்திய தேடல் அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டும் தப்பித்து ஓடி பிறகு சத்தியத்தை தேடி கிறிஸ்தவ பாதிரியாரிடம் போய் அப்படி தேடி கடைசியில் ரசூல்லா அவருடைய வருகையை பற்றி தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பி பெர்சியாவிலேருந்து கிளம்பி எங்கெங்கேயோ வேலை செய்து பாலைவனங்கள் திரிஞ்சு கடைசியில் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. இல்மு தேடல் அப்படிப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள் நாம் எப்படி தேடுறோம், நமக்கு கஷ்டங்களே இல்லை. அல்லாஹு அக்பர், இது அல்லாஹ்வுடைய கருணை. இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நீங்கள் ஜிஹாது நப்ஸ் இப்போ வந்து ஷைத்தான் என்ன செய்வான், நப்ஸில் நிறைய குழப்பத்தை போடுவான். நாம் ஊரில் இருந்தால் இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே, ஃபோன் எப்போ பார்த்தாலும் நம்ம கையில் இருக்குமே, நினச்சவங்கள்ட்ட பேசலாமே, நினச்சதை பார்க்கலாமே, அப்படிலாம் ஷைத்தான் போடுவான். அப்புறம் போர் அடிக்குதேன்னு நினைப்பு போடுவான். ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு போடுவான். அப்போ நப்ஸில் பல குழப்பங்களை கொண்டு வருவான். ஏன்னா இந்த ஜிஹாது, இந்த இல்மு தேடக்கூடிய பாதையில் இருக்கிற ஜிஹாதை வந்து தடுக்கிறதுக்கு, அதை தொய்வடைய வச்சு இந்த பாதையிலேருந்து நம்ம விலக வைக்கிறதுக்கு எல்லா சதி திட்டத்தையும் போடுவோம். அப்போல்லாம் ஷைத்தான் நம்ம நப்ஸில் போடக்கூடிய எல்லாத்துக்கும் எதிராக நம்ம ஜிஹாத் செய்துக்கிட்டே இருக்கணும், போராடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் முதல் நிலை அப்படிங்கிறாங்க இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ். இதனை அறிந்து கொள்வதன் மூலம், இந்த கல்வியை சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அதற்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியும் பாக்கியும் கிடைக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொண்டதா இந்த உலகத்தில் வெற்றி, மறுமையில வெற்றி. இரண்டாவது என்ன தெரியுமா, ஜிஹாது நப்ஸில் ரெண்டாவது நிலை அறிந்ததின்படி அமல் செய்கிறது. கற்றுக்கொண்டோம், அதை அமல் செய்யணும். அப்படி நானும் படித்தேன் ஆலிமாயிட்டேங்கிற மாதிரி நினைப்பில் இருக்க முடியுமா? ஆலிமாகிறதுனா சும்மா படித்தா ஆலிமாயிட முடியுமா? 20 வருஷம் 50 வருஷம் படித்தா கூட படித்தவரெலாம் ஆலிமாயிட முடியாது. தான் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு அமல் செய்கிறவர் தான் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை ஆலிம்ங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்துவான். அதுக்கு ஜிஹாது நப்ஸில் இந்த ரெண்டாவது நிலை அமல் செய்கிறதுல ஜிஹாத் செய்யணும். நப்ஸு வந்து அந்த அமல் செய்ய விடாது, முதல்ல கல்வியை தேட விடாது. சரியா? சரி, ஒருத்தர் தேடிட்டாரு, அப்புறம் என்ன செய்ய விடாது, அமல் செய்ய விடாது. அடுத்து இந்த ஜிஹாது நடக்கும் நப்சோட. மூணாவது, அதன்பால் பிறரை அழைப்பதிலும் அறியாதவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதிலும் போராடுவது. இப்னுல் கைம் சொல்றாங்க, ஒருத்தர் அமல் செய்கிறார், ஆனால் அடுத்த ஜிஹாத் என்னதுமா தாவாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது மக்களுடைய எதிர்ப்புகள்லாம் வரும். அதை சமாளிக்கணும், பொறுமை காக்கணும். முதல்ல அழைக்கணும், அதுக்கான உழைப்பை போடணும்ல, அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது வரும் இல்லை, வரும். அடுத்து நான்காவது, அழைப்பு பணியில் வரக்கூடிய சிரமங்களை, மக்களிடம் ஏற்படக்கூடிய தொல்லைகளை எல்லாம் பொறுத்து கொள்வதில் போராடுவது. நப்சு ஜிஹாது நப்ஸில் நப்சோட போடக்கூடிய போராட்டத்தோட இதுவும் எல்லா தொந்தரவுகளையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக அல்லாஹ்வுக்காக உறுதியாக இருக்கு. இந்த 4 நிலைகளை முழுமைப்படுத்தி விட்டால் ஒருவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவராக, நேர்வழி காட்டப்பட்டவராக, அதில் அறிஞராக, ஆலிமாக, அதனை போதிக்கக்கூடிய ஒரு முஅல்லிமாக, மக்களை பண்படுத்தக்கூடியவராக ஆகிவிடுவார். அதாவது அவர் ரப்பானியூன் எனும் மக்களில் ஒருவராக ஆகிவிடுவார். அவர் தான் ரப்பானி. ரப்பானினா யாரு? பக்குவமாக சிறிது சிறிதாக கல்வியை கற்றுக்கூடிய மிகச்சிறந்த ஆலிம் தான் ரப்பானிம்பாங்க. யார் ஒருத்தர் இந்த 4 ஜிஹாதை, அதாவது நப்சோடு செய்யக்கூடிய இந்த 4 விதமான ஜிஹாத் நிலைகளை கடந்து வராரோ, அதில் முழுமையை அடைகிறாரோ, அவர் தான் ரப்பானி. அவர்தான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர், அவர்தான் மிகச்சிறந்த ஆலிம். அப்போ அதுக்கு அடிப்படை ஆரம்பமே கல்வி தேடல் தான். ஓகே, ஆகவே ஷேக் இந்த ஆயத்தை கொண்டு இதுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த 4 பண்புகளை குறிப்பிடறானே சூரத்துல் அஸ்ர்ல, அல் இல்மு, அதான் ஈமான், அல் அமலு சாலிஹ், ஹக்கை தாவா செய்கிறது, சபரோடு இருக்கிறது, இது எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்கிறத கொண்டு அல்லாஹ் தஆலா இதற்காக காலத்தின் சத்தியம் செய்து இதன் மூலம் உணர்த்து வர்றதுன்னா, மனிதர்கள் எல்லோரும் என்னதான் அவர்களுக்கு அதிகமான செல்வங்கள், குழந்தைகள் இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்துகள், பதவிகள், சிறப்புகள் இருந்தாலும், அவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறவங்க. எப்போ இந்த 4 பண்புகள் அவங்கள்ட்ட இருக்குதோ, 4ம் இருக்குதோ, அப்போ தான் அவங்க நஷ்டத்திலேருந்து தப்பிச்சவங்க. என்னென்ன? முதலாவது அல் ஈமான், அதான் அல் இல்ம். இரண்டாவது
நற்செயல், அல் அமலு சாலிஹ். மூன்றாவது தவாசிபுல் ஹக், சத்தியத்தை ஹக்கை ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுதல், அதன் பக்கம் தூண்டுதல், மக்களை அழைத்தல், அறிவுரை சொல்லுதல், நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல். நான்காவது பொறுமையையும் ஒருவருக்கொருவர் அறிவுறுத்துதல், தவாசிபு சபர். ஓகே, அப்போ இது ஒருத்தர் நன்மையை ஏவல் செய்யும் போது, தீமையை விட்டு தடை செய்யும் போது, அப்போ அதில் வரக்கூடிய விதியால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வரக்கூடிய ஷர், தீமைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா இந்த 4 பண்பு உள்ளவங்க வெற்றி அடைந்தவர்கள் இங்கு குறிப்பிடுறான். இதற்கு காலத்தின் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் தான் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும், வெளியாக்கப்பட்டிருக்கும் சமுதாயங்களிலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சஹாபாவை பற்றி நபித்தோழர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க. சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 110வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை குறிப்பிட்றார். அப்போ இதிலிருந்து சூரத்துல் அஸ்ர்லேருந்து இந்த சட்டங்களை ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அதை ஆதாரமாக வைத்து எடுக்கிறாங்க. என்ன 4 விஷயங்கள் கற்றுக்கொள்ளும் நம்ம கடமை. முதலாவது அல் இல்ம், இரண்டாவது அல் அமலு சாலிஹ், அதன் பக்கம் அழைத்தல், மூன்றாவது அத்தாவத்து இலஹி, இரண்டாவது அல் அமலு சாலிஹ், நன்மையான காரியங்களை செய்தல், சாலிஹான அமல்கள் செய்தல், மூன்றாவது அல் அத்தாவத்து இலஹி, அதன் பக்கம் அழைத்தல், நான்காவது அஸ்ஸப்ரு அலல் அதாஃபிஹி, சிரமங்கள் தொல்லைகளின் போது அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.